வேணும் பண்ணுறது. ஆமாம் நான் எடுப்பாரு அப்புறம் தான் எடு. அவர் எடுப்பான். எல்லாரும் இங்கிட்ட வர சொல்லுங்க. அப்புறம் வந்துக்கலாம். இதோட அரிசி வைக்கணும். வயர் அங்கிட்டு வராதா? ஒன்று அரிய விட்டு மாதம் உங்கள் புகைப்படம் தான் நல்ல பெருசாக இருக்கு. தெரியாமல் போட்டோ தலைவர். அண்ணன் என்னதான் பண்றான்னு தெரியல. அங்கிட்டு போறாரு இங்கிட்டு வராரு, என்னதான் சொல்ல வராருன்னு தெரியலையே. சாமியாடி வந்த ஆஹா சாமி வந்து பட்டியெல்லாம் போட்டு. ஹலோ 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 அதாவது இந்த நாடகத்தினுடைய கரு என்னன்னா, பல பிச்சைக்காரங்க இது மாதிரி சுத்திட்டு வருவாங்க. அப்படி வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில இதே மாதிரி ஏழாவது இந்த பிச்சை எடுத்துக்கிட்டே வந்து கடைசியா அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் இறந்துருவாரு. இறந்த உடனே அவருக்கு ஒரு சமாதியை கட்டி அங்க வந்து ஒரு கோயில் ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல அந்த மாதிரி சமாதிகள் எல்லாம் கோயிலா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னால அதுக்கு வருஷம் வருஷம் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த சின்ன நாடகத்தினுடைய கருப்பொருள், வேற ஒன்றும் இல்லை. அந்த நாடகத்தை நடித்து கொடுத்த தோழர் அதுல் பாரதி அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நிகழ்ச்சிகள்